கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஆமென். நமது உலக இரட்சகரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்க போதக வார்த்தைகளின் பொன்மொழிகளில் இதுவும் ஒன்று. அநேக வழிகள் இவ்வுலகில் இருந்தும் ஏன் இடுக்கமான வழி என்பது பற்றி இங்கு குறிப்பிடப்பட காரணம் என்ன? இந்த இடுக்கமான வழி என்பது நாம் ஜீவனுக்கு போகும் வழி என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து அறியலாம். இந்த வாசல் வழியாக யார் நம்மை நடத்தி செல்ல முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நானே வாசல் என்றும் ஒருவன் என் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்கிறார். நம் இயேசு கிறிஸ்து மூலமாகவே செல்ல முடியுமாம். மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்தமான வழி, பெரும் பாதையான வழி, ஹைவே, அவர் பரிசுத்தர், ஹி இஸ் ஹோலி. இந்த வழியாய் தீட்டுள்ளவன் அசுத்தமுள்ளவன் கடந்து செல்ல முடியாதாம். ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. துஷ்ட மிருகங்கள் அங்கே கிடையாது, காணப்படவும் மாட்டாது. இந்த தீட்டு உள்ளது அசுத்தம், துஷ்ட மிருகங்கள் என்பது நம்முடைய அசுத்த கிரியைகளே. இங்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்பது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களே இந்த பரிசுத்தமான பெரும் பாதையில் நடப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நடக்க வேண்டிய வழி எது என்று தினமும் தேவனிடம் கேட்டு விசாரியுங்கள். அந்த இடுக்கமான வழி என்பது பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்படும் இடுக்கமான வழி ஆகும். அதன் பின்பு புதிதும் ஜீவனமுள்ள பரிசுத்தம் நிறைந்த ஜீவ வழியை கண்டடையலாம், நித்தியமாகவே. ஆமென். God bless you.